வணக்கம் மக்களே, நான் உங்கள் வருஷன். நான் உங்களை விஜய். இதில் வந்துட்டு ரொம்ப நாளாக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு சில மாதங்கள் கழிச்சு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நான் வாயை திறந்தாலே நிறைய கான்ட்ரவர்ஷியல்ஸான பார்த்தாலே தெரிகிறது இந்த மாதிரி விஷயமே வந்துட்டு இருக்கும். இது ஒரு சில சீசன்ஸில் ஒரு சில ஃப்ரூட்ஸ் வர மாதிரி ஒரு சில பேர் வருவாங்க அவங்களுக்குன்னு கிடைக்கிற விஷயத்த யூஸ் பண்ணிக்குவாங்க, மேலே போயிடுவாங்க. அவங்கள பற்றி நான் எந்த ஒரு விஷயமே சொல்லலை, எதுவும் தப்பாகவும் சொல்ல வரல. முக்கியமாக அந்த நாங்கள் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். கேமரா ஆன்ல இருக்கான்னு பாக்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நான் பாட்டு ஏதாவது பண்ணிட்டோம் பார்க்காம. ஓகே ஓகே, மூச்சு கொடுத்து பேசி அதுக்கு தான் நான் இப்பயே போய் பார்த்துட்டேன். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. இப்போ நாங்கள் ஒரு விஷயம் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருப்போம். என்னன்னா டாக்டர் திவாகர் இருக்கார்ல, ஓப்பனாகவே சொல்கிறேன், டாக்டர் திவாகரை அடித்த ஒரு வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். நான் தான் பண்ணியிருப்பேன், டாக்டர் திவாகர் மாதிரி இவரே இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. அந்த வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த வீடியோ வந்து எதோடைய வெளிப்பாடுனா, நிறைய பேர் வந்துட்டு ஆசைப்படுறாங்க மீடியாக்குள்ளே வரணும், நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மல்லேஷ் இருக்காங்களா, மல்லேஷ் பாலமுருகன், அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபண்டமெண்டல்ஸு, அப்புறம் ஸ்கில் கைஸு, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரெகக்னேஷன் கிடைக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ அவங்க பண்ணுறதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம். ஓகே விஜய், இப்போ வந்து ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும், இவங்களா மல்லேஷ் பாலமுருகன் அவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுலேருந்து டெலிவிஷனுக்குள்ளே போகிறதுலேருந்து இப்போ ஓகே தான். எப்படி சொல்கிறதுன்னா, டாக்டர் திவாகருக்கு கிடைக்கிறது இவங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. இது வந்துட்டு டாக்டர் திவாகர் வந்துட்டு அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, அவரை மாதிரி இருக்க ஆளுங்கள்லாம் இப்ப ஜிபி முத்து இந்த விஷயத்த நான் சேர்க்க முடியாது. ஏன்னா அவர் வெள்ளந்தியா வந்தாரு, வெள்ளந்தியாவே இருந்துட்டு இப்பயுமே அவரு வெளியே போயிட்டாரு. ஓகேவா, இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் இந்த மாதிரி ஆளுகளுக்கு கிடைச்சிருக்கும். முக்கியமா திவாகர் இருக்கார்ல, அவருக்கு கிடைச்ச அந்த ரெகக்னேஷன் வந்து கண்டிப்பா வேற யாருக்காச்சும் கிடைச்சிருந்தா, கஷ்டப்படுற எங்களை மாதிரி பர்சன் அவங்களுக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். மீடியா அப்படின்னு சொல்லி கலைத்துறைக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு அது ஒரு தனி ஒரு விஷயமாவே மாறிடுச்சு. இப்போ வரைக்குமே எங்க வீட்டில் கேட்குறாங்க, இந்த விஷயத்துக்குள்ள போறியே, உன்னால ஜெயிச்சிட முடியுமா, இது உன்னால பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா பண்ணா கண்டிப்பா ரீச் ஆயிருவோம். திவாகர் மாதிரி போய் ஒரு இடத்துல உட்காந்துருவோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம நடிப்பு திறமையை நம்ம வெளியே கொண்டு இல்லை. இவர் ஒரு டைம் அந்த மாதிரி சொன்னாரு, நம்மளும் அந்த டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா, நம்மளும் கொஞ்சம் முன்னாடி எப்படின்னா நம்மளுக்கும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போகிறதுக்கு நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்போ எனக்கு தெரிஞ்ச நான் சொன்னேன், நம்ம வந்து லேட்டாக போனாலும் சரி ப்ரோ, ஆனால் நமக்குன்னு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பார்க்குறாங்களோ அதே தான் ஃபியூச்சர்லேயுமே கண்டினியூ ஆகும். அதனால தான் வந்து நம்ம அதெல்லாம் வேணாம், அப்புறம் லேட்டாக போனாலும் சரி பொறுமையாக போனாலும் சரி நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அவர்கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தது. ஆமா, இந்த மாதிரி விஜய் சொல்லவும் நானும் சரி ஓகே விஜய், நம்ம பண்ற விஷயத்த கொஞ்சம் தெளிவா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். எனக்கு இந்த விஷயமும் தோணுச்சு, இப்ப விஜய் சொன்ன இந்த விஷயமும் தோணுச்சு. அதனாலதான் நான் வந்துட்டு ஓகே, நம்ம பண்ற விஷயத்த நம்ம பண்ணுவோம், நம்ம பொறுமையா உள்ள போனாலும் நமக்கு இருக்க டேலண்ட்டை வந்து நம்ம காமிச்சு அதுக்கப்புறமே நம்ம உள்ள போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் தோணுனதுனாலதான் நான் ஓரளவுக்கு நானும் விஜய் சேர்ந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்ப இருக்க டேரக்டர்ஸ் வந்துட்டு, நான் யாரையும் குத்தம் சொல்லல, டேரக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில இடத்துல லேக் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த திவாகர் மாதிரி ஆளு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பிசினஸ்க்காக பாக்குறாங்க. I mean, I was a businessman doing business. இந்த சீன்ல இருந்தா போதும், அந்த கேரக்டர் வந்துட்டு இப்ப ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா அது மூலமா எனக்கு காசு வரும். இப்ப அவங்கள பாக்குறதுக்கோ, இப்ப திவாகரத்துக்கு உள்ள போறோம் அப்படின்னா இப்ப பாக்குற நம்ம ஆடியன்ஸோ இல்லைன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களோ அதை பார்த்துட்டு ஒண்ணு அது கலாய்க்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு ரசிகர்கள் அப்படின்றதுல அவங்கள பாராட்டுறதோ கத்துறதோ அவங்க மூலமா வரும். சாதாரண ஒரு கேரக்டர் தான், நான் யாரையும் தூக்கி போறது போல ஆல்ரெடி இப்ப முன்னாடி வந்த ஒருத்தவங்கள தூக்கி போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் லாபம், அது பிசினஸா பாக்கலாம். சரி விஜய், இப்ப நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன், நீ திவாகர் மாதிரி ஒரு ஆளா இருக்கு. இப்போ உன்னை வந்துட்டு நான் ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு ஒரு சீன்ல நான் வைக்கிறேன், சரியா, அந்த சீன்ல வச்சுட்டேன்.
வச்சதுக்கு அப்புறமேட்டு இதே மாதிரி என்னைய மாதிரி ஒரு 2-3 டேரக்டர்ஸ் கூப்பிடுறாங்க. அப்போ உனக்கு நடிப்பு வரலங்கிறது எனக்கு தெரியுது, அந்த இடத்துல உன்னை நான் மார்க்கெட்டிங்காக தான் வைக்கிறேங்கிறது தெரியுது. இப்போ இவங்க அதாவது இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல வரவங்களா இருந்தாலும் சரி, மலேஷ் பாலமுருகனா இருந்தாலும் சரி, இவங்கள மாதிரி ஆளுங்கள நான் கொண்டு போய் வச்சாலுமே அதே ரெகக்னேஷன் தான் எனக்கு வரப்போகுது. சரியா? இப்போ இவங்களுக்கு இருக்க ஃபாலோவர்ஸும் அவங்களுக்கு இருக்க ஃபாலோவர்ஸும் சிமிலரா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்கள நீங்க சொன்னீங்க மலேஷ்னு, அவனை தூக்கி நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, அவனை தூக்கி நம்ம வைக்கிறப்ப அவங்க வந்து நல்லா பண்ணிடுவாங்க. ஒண்ணு அவங்கள வந்து ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணி போறதோ ஃபேன் பேஜோ அந்த மாதிரி பண்றதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒண்ணு வரும். இப்ப நான் இவரையும் தூக்கி போட்டேன் அப்படின்னா இவருக்கு சப்போர்ட் பண்றவங்க ஜெயிச்சிட்டோமாரான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி போடுவாங்க, இவரை கலாய்க்கிறவங்க இந்த மாதிரி ஃபன்னா எடிட் பண்ணி போடுவாங்க. அப்புறமேட்டு இப்ப நம்மள மாதிரி அங்க பேசுறோம்ல, மத்தவங்களுக்கு கிடைக்காது இவங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா ஒரு 3 நாள் பெனிஃபிட் அது மூலமா உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? அதாவது அந்த மல்டிபிள் சாய்ஸ் தான் அதிகமா பாக்குறாங்க. ஓகே, இப்ப இதனால என்ன வெண்மம் உருவாகுது அப்படின்னா, நடிப்புனா என்னன்னே தெரியும். அதாவது இப்ப நம்ம ஒருத்தவங்களை இமிட்டேட் பண்ணலாம், ஓகேவா, எக்ஸாக்டா அவங்கள மாதிரி ஆக்ட் பண்றோங்கிறது அது பெரிய திறமை. இப்ப இவர் என்ன பண்ணாருன்னா இமிட்டேஷன் தான் பண்ணாரு. இவர் பண்ணதான் சூர்யா சாரே பண்ணியிருப்பாரு. ஐயோ பெரியாவது அந்த மாதிரி தானே சொல்லி இருக்கிறாரு. இல்லப்பா அது வந்துட்டு எப்படின்னா சூர்யா சார் எனக்கு சூர்யா சார் ஈக்குவல் இல்லப்பா. எனக்கு அப்படியே எனக்கு அதை பார்க்கும் போது எடுத்து போட்டு படிச்சிருக்கேன். எனக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பளம் வேணும். டாக்டர் மொக்கச்சாமி, ஹலோ சொல்ல நான் நடிப்பேனா? நான் சம்பளம் வாங்குறேன்ப்பா. இருப்பா நீ இப்ப டாக்டர் படிச்சிருக்கப்பா, 30 லட்சம் சம்பளம் வாங்குற, மூட்டை போயிட்டு அந்த வேலை பார்க்க வேண்டியது தானே. எனக்கு ஆர்வம் இருக்குது, என் கழித்து எங்க காட்டுவேன். நடிச்சா பரவாயில்லடா, நீயே நடிக்கிறேன்னு சொல்லி உன்னையே மாத்திக்கிட்டு இருக்க. நீங்க டிமோட்டிவேட் பண்றீங்க. எனக்கு கான்பிடன்ஸ் நடிக்க தெரியும், அதனால தானே மக்கள் கூப்பிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. இங்க ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். பாக்கும்போது எனக்கு உண்மையில அவர் சொல்றாரு. சத்தியமா அது எப்படி தெரியுமா இது பண்ணாங்க, அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, எனக்கு நல்லா நடிக்க வருது எனக்கு அது அப்படிங்கிறது. எனக்கு ஒரு இது ப்ரோ, இவரு பிளான் பண்ணி அதையும் பண்றான்றது தெரியும். அது வெளியே வந்து பாக்குற நம்மளுக்கு அப்படி தெரியுதா, இல்ல உண்மையிலேயே அவருக்கு நல்லா நடிக்க வரும்னு அவர் நம்புறாரா, இல்ல பிரச்சனையை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்ல. இல்ல விஜய், இது வந்துட்டு எப்படின்னா அவர் பிளான் பண்ணி பண்றாரு. ஓகே, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பண்ணா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம். ஆனா எனக்கு நடிப்பு வருதா வரலையா அப்படிங்கிறத நானே ஃபர்ஸ்ட் ரெகக்னைசேஷன் பண்ணாம இருக்கேங்கிற ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு. இவர் எப்படின்னா கான்பிடென்ட் தாண்டி ஓவர் கான்பிடென்ட் போயிட்டாரு. ஓவர் கான்பிடென்ட் இல்ல, அதெல்லாம் யூனிவர்ஸ் தாண்டி வெளியே போயிட்டு இருக்காரு அவர்லாம். எனக்கு அந்த கலாட்டால சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு வேர்டு சொன்னாங்க, ஒரு டேர்ம் சொன்னாங்க, சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்குதான் அவர் கோவப்பட்டு எந்திரிச்சு போனார். உலகத்துல இருக்கீங்க அப்படிங்கிற வேர்டு சொன்னதுக்கு தான் அவர் எந்திரிச்சு போனார் கோவப்பட்டு. அப்படிங்கிறப்ப அவர் உலகத்துல அவருக்கு நடிக்க தெரியுது, ஓகே. ஆனா ஆக்சுவலா நடிப்பு இந்த நடிகர்கள் உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அந்த ஜோக்கர் அந்த அளவுக்கு கூட அவரு இது கிடையாது அப்படின்னு சொல்றேன். நானும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கெல்லாம் ஜோக்கர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் விஜய். உனக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து ஜோக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர் யாரு பிளே பண்ணாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட தனித்துவமே நான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி உன்னை நான் சிரிக்க வைக்கிறேன். சரியா? இந்த விஜய் சித்து விளாக்ஸ் எல்லாம் சொல்லுவாரு, நம்ம எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதெல்லாம் எனக்கு அப்போ புரியல. ஆனா இப்பெல்லாம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது லெஜண்ட் ஒரு வார்த்தையில அவ்வளவு பெரிய மீனிங்க அந்த சின்ன வார்த்தையில சொல்லிட்டு போயிருவாரு. எனக்கு இவரை பொறுத்து என்ன, இவரு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாரு, அது தேவையில்லை. பண்ணி இப்போ ஒரு அளவுக்கு மேல வந்துட்டாரு, படத்துலயும் நடிக்கிறாரு, நடிச்சிட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன், கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி மேல போறதை விட்டுவிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஒரு டைம்ல வந்து இது மாதிரி ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தர் வந்துட்டு இருந்தாங்க, காணா போய்கிட்டே இருந்தாங்க. இப்ப காத்துக்கருப்பு கலை பொண்ணுறது எப்படின்னா அவர் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு,
இப்ப நான் நல்லா பண்ணி நீங்க என்னை பைத்தியம்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நான் தோத்துட்டேன். நான் பண்றதே பைத்தியக்காரன் தான். அப்ப நீங்க என்னை பைத்தியம் சொல்ல நான் ஜெயிச்சிட்டேன். அவருக்கும் ஒரு பிளான் ஒண்ணு இருக்குது. ஆமா இன்னொன்னு அவர் கூப்பிட்டு ஆங்கரிங் உட்கார வச்சப்பயுமே சரி, அதை பயன்படுத்தி அது போயிட்டு இருக்காது. ஆமா நான் அது தப்புன்னு சொல்ல. அதே மாதிரி நீ உனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப நீ அதை பயன் பண்ணி கரெக்ட். அதை நான் நீங்க சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா, ஒருத்தவங்க சான்ஸ் கிடைச்சா அதை வச்சு முன்னேறி போறவங்களா நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு. நான் அவரையும் இப்ப எதுவுமே சொல்றேன். அதேதான். திவாகரையுமே தமிழ் சினிமால நிறைய பேத்தோட வாய் தான் நிறைய பேத்த வந்து டவுன் ஆக்கியிருக்கு. இப்ப நமக்கே வந்துட்டு இந்த ஒப்பீனியன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஆமா அங்கேயே வந்து நம்ம எந்தெந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற யூடியூப் சேனல் ஒரு சின்ன இது இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றப்ப நமக்கே ஓரளவுக்கு தெரியுது. கரெக்ட். அவங்க ஒரு மீடியாக்குள்ள ஒரு சினிமாக்குள்ள போறாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல, ஏன்னா அதுக்குள்ள 1000 இன்சிடென்ட் நடக்கும். அதுல வந்து நம்ம என்ன பேசணும் பேசக்கூடாது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. அது மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி வாயால கெட்டுக்கிறது. இப்ப வந்துட்டு நம்ம தலைவர் மிஸ்கின் இருக்காரு. மிஸ்கின் ஒரு இடத்துல பேசுறாரு அப்படின்னா அந்த மனுஷன் பேசுறது வந்துட்டு நமக்கு அஃபென்சிவா தெரியாது. அது வந்துட்டு அவரோட கோவத்தோட வெளிப்பாடா இருக்கலாம், இல்ல சந்தோஷத்தோட வெளிப்பாடா இருக்கலாம். நீங்க போயிட்டு இந்த விஷயத்த பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். ஒரு கம்பேரே பண்ணக்கூடாது ப்ரோ. இல்ல அது கம்பேர் கிடையாது விஜய். இது வந்து கம்பேரிசன் கிடையாது. அந்த மாதிரி அவரு பேசுற விதம்ன்றது ஒண்ணு இருக்கு, புரியுதா? அது மக்கள் எடுத்துக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப என்னன்னா சூர்யா சார் பாக்கணும்னா நீங்க அவுத்து போட்டு நிக்கிறேன் அப்படின்னா அந்த படத்து மேலயும் ஒரு மூவி அந்த கலை தாய் மேல எவ்வளவு தாகமா இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வெளியே அவரு சொன்ன படமும் அந்த அளவுக்கு ஒத்து இல்லாமலாம் கிடையாது. சரியா? கரெக்ட் தான். அதே மாதிரி விஜய் ஒரு ஸ்டோரி எழுதுறதுங்கிறது சிம்பிளான விஷயமே கிடையாது. அதாவது டைலாக் ரைட்டிங் கூட அந்த ஸ்டோரியை வச்சு அந்த கலைகளத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றத வச்சு எழுதிடலாம். ஆனா ஒரு ஸ்டோரி கொண்டு வரதுங்கிறது இப்ப எப்படின்னா, நான் வந்துட்டு வந்து ஒரு கதை சொல்றேன். நான் அந்த கதைக்காக ஒரு 2 வருஷம் எனக்கு எதுவுமே நான் பண்ணல. நான் சம்பளத்தை பத்தி யோசிக்கல, நான் போட்ட எஃபர்ட்டை பத்தி யோசிக்கல, என் குடும்பத்தை பத்தி யோசிக்கல, எதை பத்தியுமே, என்னோட உயிரை பத்தியுமே நான் யோசிக்கல, சாப்பாடு தண்ணியை பத்தி நான் யோசிக்கல. அந்த கதை தான் எனக்கு வாழ்க்கைன்னு சொல்லி அந்த 2 வருஷம் அந்த கதையை கொண்டு வந்து இப்படி உன் கையில நான் கொடுக்கும் போது அதை நீ வாங்காட்டியுமே பிரச்சனை இல்லை. வாங்கி டபக்குன்னு தூக்கி போட்டினா நான் என்ன பண்ணுவேன்? நீ தூக்கி போட்டா கூட சரிங்களா, அந்த கதையை அந்த குழந்தைய வாங்கி தூக்கி என் கண்ணு முன்னாடியே போட்டு அடிச்சு கொண்டீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், புரியுதா? அந்த அளவுக்கு ஒரு பெயின் விஜய். அந்த பெயின்லாம் இவங்களுக்கு எப்படின்னா எப்படி அது தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப நானும் ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கேன், அது டைரக்ஷன் பண்ணுன்ற ஆசையில இருக்கேன், டைலாக்லாம் எழுதியிருக்கேன், உனக்குமே நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் டைலாக்லாம் சொல்லியிருக்கேன். அதனால நமக்கு அந்த வழி தெரியுது. அவங்களுக்கு வந்துட்டு வெறும் ஆக்டிங் சொல்றதுனால அந்த வழி தெரியலையோ அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இவர் எனக்கு வந்து நடிப்பு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மற்ற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட எனக்கு இந்த சூரி கூட கம்பேர் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ எனக்கு வந்துட்டு சூரி எப்படின்னா வடிவேல் இருக்கார்ல, அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சூரியோட ஆக்டிங், அந்த விடுதலை படம், அதுக்கப்புறம் அந்த ஒரு சில படத்தெல்லாம் பார்க்கும் போது காமெடியான இருந்துமே இந்த என்னது சீமராஜா படம் இருக்கு பாரு, அதெல்லாம் 6 பேக் வச்சிருப்பாரு மனுஷன். அதுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு 6 பேக் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூலாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு இவர் எப்படின்னா, நான் டாக்டர் படிச்சிருக்கேன், எனக்கு சினிமா துறை பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு வரேன் அப்படின்றப்ப, நீ டாக்டர் தானே படிச்சிருக்க, விஸ்காம் படிக்கலடா. விஸ்காம் இது படிப்பே தேவையில்லைன்றேன். கலைக்கு ஃபர்ஸ்ட் படிப்பு தேவையில்ல. நான் அதுதான் இது சொல்றேன். இப்ப அவர் பெயிண்ட் வேலை பார்த்தா என்ன, எந்த வேலை பார்த்தா என்ன, அவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட், போராடி வந்துட்டாரு. இப்ப நீ உனக்கு இதுல வர்றப்ப அவர் அப்படி வர்றப்ப நீ கம்பேர் பண்ணாதன்றேன். கம்பேர் பண்ணாம இருக்கலாம். அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் தான் அந்த மாதிரி கலைத்துறைக்கு வந்துட்டு படிப்பு தேவைன்ற மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம அது ஏன் இப்ப நீ சொல்ற விஸ்காம் ஜேர்னலிசம் இதுனா, நீ போய் அடிப்பட்டு தெரிஞ்சுக்கிறத நீ படிச்சு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்க. ஓகே விஜய். அதே மாதிரி இப்ப என்ன எப்படின்னா, என்எஸ்டி இருக்கு, ஓகேவா, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா. இந்த இதெல்லாம் பெங்களூர்ல, டெல்லியிலலாம் இருக்கு. என் ஃப்ரெண்டு அதுல படிச்சிருக்கான். அவன் நேஷனல் சர்டிஃபைடு ஆக்டிங் டீச்சர் அவன், ஓகேவா. அப்படி இருக்கும் போது இப்ப அவங்களே எப்படின்னா இன்னும் ரெக்கக்னேஷன் கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்க சமயத்துல நான் பிசியோதெரப்பி படிச்சிருக்கேன். ஒருத்தவங்க வந்துட்டு நான் பார்க்குறேன், இது பண்றேன், ஓகே. எனக்கு எப்படின்னா அந்த ஒரு இன்டர்வியூலாம் யூஸ் பண்ணியிருப்பாரு பாரு, ஜிபி முத்துவை பத்தி பேசாதீங்க, பேசினா எனக்கு அசிங்கம், அப்படின்னு சொல்லி சொன்னதா இருந்தாலும் சரி, நான் வந்து சூரியவே
சூரிய வந்து எங்க கம்யூனிட்டிங்கிறதுனால தான் அவரை பத்தி நான் பேசினேன். இப்ப இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியா ஒரு ஆளு, ரொம்ப அஃபெக்டிவான ஒரு ஆளை நம்ம கொண்டு வந்து வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப எனக்கு வந்து என் மேலேயுமே எனக்கு கோவம் இருக்கு விஜய். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அந்த மாதிரி எனக்கு என் மேலேயுமே எனக்கு கோவம் இருக்கு. என்னன்னா அந்த அந்த ரீல்ஸை நானுமே ஷேர் பண்ணியிருக்கேன், புரியுதா? அவர் இந்த இப்ப பேசின ரீல்ஸ்னு இல்லை, முன்னாடியே ஏதாச்சும் கலாய்க்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்கும்போது இப்ப நீ எனக்கு ஒரு ரீல் அனுப்பிச்சு விடுற, நல்லா இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 4 பேருக்கு நான் அனுப்பிச்சு விடுவேன்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம்ல பார்த்து நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பத்தி பேசும்போது தான் எனக்கு அவ்வளோ காண்டாகுது. மக்களே, நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு தான். இதுக்கப்புறமேட்டு நிறைய வீடியோஸ் வரும். ஏன்னா அவ்வளோ விஷயம் நம்ம நாட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு மைண்டுக்குள்ளேயுமே அவ்வளோ விஷயம் தோணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏன் இப்படி இது பண்ணுறோம், யோசிக்கிறோம். நான் கற்றுக் கொடுக்கறதுக்கும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நான் என்னோட கெரியரை நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் என்னைய வந்து ஃப்ரீயாக விடாமல் நீ இந்த விஷயத்த பண்ணு அசால்ட்டா சொல்றாங்க விஜய். என்னன்னா இப்போ உனக்கு ஜஸ்ட் ஒரு ஃபேமஸ் மட்டும் வேணும்னு வச்சுக்கேன், நான் வந்து சும்மா ஃபேமஸ் ஆனால் மட்டும் போதும் அப்படிங்கிறப்ப ஒத்து போட்டு ரோட்ல நல்ல வீடியோ எடுத்து போட்டுருவாங்களே, என்ன இப்ப ஓகே நீ சொன்னது கரெக்ட் தான். முதல்ல அர்ஜுன் மாதிரி இறங்கி ஓடினாலே அது பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், ஒரே நல்ல ட்ரெண்டிங் மட்டும் இல்ல, அவ்வளவுதான், இதுக்கப்புறமேட்டு நம்ம மட்டும் தான் அப்படின்ற மாதிரி. இப்ப உனக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும் அப்படிங்கிறப்ப நீ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, உன் ஃப்ரீ டைம்ல போயிட்டு நீ ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாவோ இல்லை சிங்கிளா ஒரு ஷார்ட்ல வரதோ போறதோ அந்த மாதிரி பண்றங்கிறப்ப உனக்கு ஓகே. இப்போ உனக்கு லைஃபே இது மட்டும்தான், எனக்கு சினிமா தான் லைஃபு, எனக்கு என் கெரியரே ஆக்டிங் தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீ ஒரு வேலைக்கு போ. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு என் கூட வேலை பார்த்துக்கிட்டே போய் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு அந்த இடத்துல எவ்வளோ வேதனையாக இருக்கும், புரியுதா? எனக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எனக்கு ஃபேஸ் பண்ண ஓகே, இவங்களுக்கு எதுக்கு நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும், நம்ம பண்ணுற ஒர்க்கையும் சரி ஐடியாவும் சரி நம்ம எதுக்கு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுனதுனால எங்கள் அப்பாவுமே என்ன சொல்கிறாருன்னா, நீ வேலைக்கு போயிட்டு ஃப்ரீ டைமில் போய் நடி. இவர் பிரதீப் ரங்கராஜன் இருக்காருல்ல, அவர் சொல்லியிருப்பாரு, அவங்க அப்பா கேட்டிருப்பாராம், என்னன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் மனுஷன், பா நான் இந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணிட்டேன்ப்பா, படம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தேட்டரில் கோமாளி படம் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க சமயத்தில் சரி ஓகேடா எப்படா வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவங்களுக்குலாம் அந்த மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னா இப்ப நிறைய இல்ல. இப்ப எப்படின்னா பிள்ளைக்கு இப்ப இது சினிமா துறையை பொறுத்த வரைக்குமே பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஆமா, திறமை இருந்துச்சுன்னா நீ 80 வயசுலயும் சம்பாதிக்கலாம், 70 வயசுலயும் சம்பாதிக்கலாம், 20 வயசுலயும் சம்பாதிக்கலாம். அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, என் பிள்ளைக்கு குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு ஒரு சேலரி வேணும், அவனுக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் வேணும். அவன் எப்படின்னா அவன் பிள்ளைய வளர்க்குற வரைக்கும் அவன் குடும்பத்தை அவன் பாத்துக்கிற மாதிரி இருந்தா போதும், அதுக்கப்புறம் அவன் பிள்ளை பாத்துக்கிட்டோம். அந்த மைண்ட் செட் தான். ஓகே, அது வரைக்கும் கிடையாது, தப்பு கிடையாது விஜய், சீரியஸா தப்பே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்துட்டு எதுவுமே ஐடியாவே இல்லை அப்படிங்கிறப்ப இப்ப நீ வந்துட்டு உன் கெரியரை பத்தி உனக்கு ஐடியாவே இல்லை, சரியா? நீ வந்துட்டு என்கிட்ட கேட்குற அப்படிங்கிறப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அப்படின்றப்ப நீ அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஓகே. இப்போ உன் கெரியரை பத்தி ஒரு ஐடியா பண்ணி நீ அதுக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நீ இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படின்னு நீ போயிட்டு இருக்க மூவான்ற அந்த சமயத்துல வந்துட்டு இதெல்லாம் வேணாம், இந்த மாதிரி பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி உன்னை பேம்பரிங் பண்ணி கூட்டு போயிட்டு இருந்தா உனக்கு கோவம் வருமா வராதா? அந்த டைம்ல எப்படி இருக்கணும், இந்த படத்துல தான் கட்டுற மாதிரி தான் ஒய்ஃபையும் அம்மாவையும் சமாளிக்கிற மாதிரி தான் அவங்க சொல்றப்ப அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் நம்ம வேலையை பார்க்கணும், அவ்வளோ. சரி விஜய், எனக்கு இது எப்படின்னா இப்போ நிறைய பேர்த்து மனசுல தோணும், இந்த விஷயத்த நீ சொல்லி புரிய வைக்க வேண்டியதானடா, உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி தோணும். சொன்னாலும் புரியலங்கிறப்ப நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த நான் இப்போ இன்னைக்கு நேத்துன்னு இல்லை, இந்த வீடியோல மட்டும் இல்லை, இதை நான் எனக்கு வந்து ஆக்டிங் ஃபீல்டு தான் அப்படின்னு சொல்லி நான் இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமேட்டுல இருந்து ஃபுல்லாமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், இப்போ வரைக்குமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த விஷயத்த அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. எங்க அப்பா என்ன திரும்ப கேட்பாரு, அவர் ஒரு ஆதங்கத்துல தான் கேட்பாரு, அவரை நான் குத்தம் சொல்லலை, ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ண போறோம், வீடியோஸ் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்து வருவேன்ல, நம்ம நைட் டைம் போகும்போது என்ன சொல்லுவாருன்னா, என்ன ஒரு மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறியா நீ, என்ன நாளைக்கு வருமா சம்பளத்தோட வருவியா,
காலைல வீட்டுக்கு வருமா சம்பளத்தோட வருவியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தோட தான் கேட்பாரு. அந்த இடத்துல எனக்கு வந்துட்டு எப்படின்னா அவங்க அந்த ஒரு குட்டியும் அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இப்போ சினிஃபீல்டை பொறுத்த அளவில் அது ஒரு பெரிய அது கடலுங்கிறத தாண்டி பெருங்கடல். இப்போ நீ கிரிக்கெட் நல்லா விளையாடுவ, சரியா, உனக்கு பவுலிங் நல்லா வரும். இப்போ நீ பேட்டிங் உனக்கு ஆவரேஜா வரும். பேட்டிங் பண்ண சொல்லி சொல்றாங்க. அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி உன்னை நம்பிட்டாமா. கேட்டா என்ன பண்ணுவ நீ? உன் பதில் என்னவா இருக்கும்? இன்னும் எனக்கு டோர்னமெண்ட்டே வரல, அதுக்குரிய டைமே இன்னும் வரல, அப்படிங்கிறப்ப நீங்க இப்பயே நான் ஏன் வின் ஆகலன்னு கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது அப்படின்றது தானே உன் பதிலா இருக்கும். புரியுதா? இப்ப எனக்குரிய நேரத்துக்காக தான் இப்ப நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா இந்த சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன்ல, ஆக்டிங் சொல்லி கொடுக்குறேன். ஆக்டிங் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் ரீச் ஆகல. இன்னுமே நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஆனா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கத்துருக்கேன். அப்படின்றப்ப நான் என்னோட கடைசி இந்த 5 வருஷத்தோட எஃபர்ட் தான் இப்போ நான் ஆக்டிங் சொல்லி கொடுக்குற அளவில் நிற்கிறது. புரிஞ்சதா? இப்போ நான் அதுக்குரிய எஃபர்ட் நான் போடுறப்ப எனக்கு என் ஃபேமிலியில் எனக்கு சப்போர்ட்டே பண்ண வேணாம் விஜய். என் ஃபேமிலியாக இருக்கட்டும், என் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், என் அண்ணன், மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு சப்போர்ட்லாம் எதுவுமே பண்ண வேணாம். இந்தாப்பா நான் உனக்கு இந்த அமௌண்ட்டு கொடுக்குறேன், நீ இதை பண்ணு அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு எதுவும் சொல்ல வேணாம். என்னன்னா சரி ஓகே நீ பண்றியா, நீ பண்ணு, பார்த்துக்கலாம். அந்த மென்டாலிட்டி கொண்டு வரதுக்கே எனக்கு 5 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மா இப்பயும் அதான் சொல்கிறாங்க. எங்கள் அம்மா இப்போ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆனால் இந்த சப்போர்ட்டிவான அந்த மென்டாலிட்டி கொண்டு வரதுக்கே எனக்கு 5 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த அதே புதுப்பேட்டையில் வர இந்த டைலாக் தான் சும்மா 4 பேர்த்த போட்டானா தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் உன் சைட்ல இருந்து வேற ஏதாவது சொல்லணுமா? நன்றி, வணக்கம். அவ்வளோதான் மக்களே, நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்லிட்டேன். இது எத்தனை பேர்த்துக்கு ரீச் ஆகுது, எத்தனை பேர்த்துக்கு கனெக்ட் ஆகுதுன்னா எனக்கு தெரியல. ஆனால் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் உங்கள் கெரியரை மாற்றிட்டு உங்கள் கெரியரில் வந்து நீங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான எஃபர்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க, நம்ம சேர்ந்து முன்னேறுவோம். அவ்வளோதான்.